ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்குமே மேட் ரிடல்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லர் இருந்தார். எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். டபிள்யூடபிள்யூயில் ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து ஆர்கே ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீமில் டாக் டீம் சாம்பியன்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு. அண்ட் அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணியிருக்காரு ஃபார் த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். ஏகப்பட்ட நல்ல நல்ல ஸ்டோரி லைன்ஸ்லேயும் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட நல்ல நல்ல புஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது அகைன் மேட் ரிடல் பற்றி எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னா, இப்போதைக்கு டிஎன்ஏ அப்படின்னு ஒரு ரெஸ்லிங் கம்பெனி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏல டர்னிங் பாயிண்ட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்ம மேட் ரிடல் இப்போதைக்கு டிஎன்ஏல இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு இப்போதைக்கு டிஎன்ஏல தான் நம்ம மேட் ரிடல் அவரோட கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கிடச்சிருக்கு. ஸோ மேட் ரிடல் டபிள்யூலேருந்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது அகைன் இப்போ தான் டிஎன்ஏல இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நடுவில் ஏகப்பட்ட சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிஸ் கூட தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சின்ன சின்ன இதில் தான் சண்டை கட்டிட்டு இருந்தார். இப்போ டிஎன்ஏல இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைச்சி ஏஇடபிள்யூலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு டிஎன்ஏல 2 மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க. அண்ட் அதை தாண்டி இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கோடி ரோட்ஸுக்கும் கார்மலா ஹெய்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த ஒரு போட்டியில் நம்ம கோடி ரோட்ஸ் அசால்ட்டாகவே வின் பண்ணியிருக்காரு. மேட்ச் உண்மையிலே சூப்பராக போச்சுங்க. மேட்சை செம்மையாக பாராட்டியாகணும். அண்ட் அதை தாண்டி மெயின் ஈவெண்ட்டில் ஜே ஊசோக்கும் ஜேக்கப் பாட்டுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இது அட்வான்டேஜ் மேட்ச். வார் கேம்ஸில் யாருக்கு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மேட்ச்சு. இதில் நம்ம ஜேக்கப் பாட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே ஜேக்கப் பாட்டு தான் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட பேருக்கு செம்ம ஹெட்லைனாக சொல்லணும்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமன் அண்ட் சிஎம் பங்க் 3 பேர் சேர்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும். சிஎம் பங்க் அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எண்டில் பால் ஹேமன் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னமோ சொன்னார். அண்டு அதுக்கு நம்ம இப்போ ரோமன் ரெயின்ஸ் என்னன்னு கேட்டதுக்கு மேட்சை முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி தெளிவாக பேசிக்கலாம்னு சொல்லி பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து பால் ஹேமன் கிட்டேருந்து காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதை வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்போடு நடக்கக்கூடிய ஒரு போட்டியாகவும் இருக்குது. அதை தாண்டி பால் ஹேமன் இப்போ சொல்லியிருக்கிறது ஏகப்பட்ட வார் கேம்ஸ் மேட்சை கவனம் இருக்கும் வகையில் இப்போதைக்கு இழுத்துருக்கு. என்ன செய்ய போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க.